வெல்கம் டு எக்கோஸ் பிஃபோர் டவுன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சிம்பிளான கதை. இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ இந்த கதையை நான் ரொம்ப சிம்பிளாக வைக்க விரும்புகிறேன். இந்த கதை எதை பற்றி சொல்லுது? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அழகான ஒரு விஷயம். லைஃப் கிவ் எவரி மொமெண்ட் ஆஸ் பியூட்டிஃபுல். ஸோ கதைக்குள்ளே போவோமா? இந்த கதையில் வர நபர் வந்துட்டு ஒரு 21 வயசு பையன்னு வச்சுக்கலாம். அவர் தினமும் 6:30 மணிக்கு அவர் வழக்கமாக போகிற டீ கடைக்கு போய் ஒரு டீ சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு அங்கே இருக்க பெஞ்சில் உட்காந்து. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு அவர் கையில் மொபைல் இருக்கும், ஆனால் அவர் அந்த மொபைலை பார்க்க மாட்டார். ஏன் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு? இப்போ உள்ள எல்லாருமே வந்துட்டு மொபைல் இல்லாமல் இருக்கிறது இல்லை. எல்லாருமே மொபைலை பார்க்குறாங்க. பட் ஆனால் அவர் பார்க்க விரும்பலை. ஏன் பார்க்க விரும்பலை? ஏன்னா அவர் சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணணுன்னு நினைக்கிறார். சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணுறார். எக்ஸாம்பிள், அங்கே டீ மாஸ்டர் வந்து டீ போடுறதுக்காக கிளாஸை கழுவுற சவுண்டு, பாய்லர்லேருந்து வர அந்த சூடான ஆவி வர காற்று அவர் பார்க்குறாரு. சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. இந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பஸ்ஸு போகுதா, அந்த பஸ்ஸு வந்துருச்சா, அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு விளையாடுறத அவர் ரசிக்கிறாரு. அங்கே வயசானவங்க நடந்து போகிறத பார்க்குறாரு. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வரதை அவர் பார்க்குறாரு. ஸோ இப்படியே நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்சர்வ் பண்ணுறாரு. தினமும் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறப்போ ஒரு நாய் வந்து நம்மக்கிட்ட பிஸ்கெட் கேட்குமே, அந்த நாய் கரெக்டாக வந்திருக்குதா, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்களா, அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் கேட்கலாம், இந்த அப்சர்வ் பண்ணுறதுனால அவருக்கு என்ன லாபம்ன்ட்டு. ஏன்னா அவர் சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் ரசிக்கிறார். அது எப்படிப்பட்ட உணர்வுனா, இப்போ நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மண் வாசனை வரும். அந்த மண் வாசனையை கேப்சர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மண் வாசனையை சுவாசம் பண்ணோன்னே நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் வரும். மழை பெய்ய போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஹெவியான மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து வியக்கிறார். எல்லாமே ஒரு அழகான செயல் அப்படின்னு பார்க்குறாரு. இதனால தான் அவர் கையில் மொபைல் இருந்தோம் அவர் அதை பார்க்கறதில்ல. அவர் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம கூட ஒரு நபர் வந்து டெய்லிக்கும் டீ குடிப்பார். ஆனால் இப்போ அவர் வரதில்லை. ஏன்னு சிந்திக்கிறாரு. ஆனால் இவங்க முன்னாடி பேசியிருக்காங்கன்னா கிடையாது. அந்த 6 மாதம் முன்னாடி வந்து அவர் வந்துட்டு இருக்கிறப்ப இவங்க பேசியிருக்காங்களா, அதுவும் கிடையாது. ஆனால் வந்துட்டு இவர் யோசித்து பார்க்குறாரு, ஏன் அவர் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க 2 பேருமே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரதில்லை. பட் அவரும் வருவார், டெய்லிக்கும் 6:30 மணிக்கு வருவார், டீ சொல்லுவார். ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே டைமிங்கில் வருவாங்க. இவருக்கு அந்த ஒரு இடம் மட்டும் எம்டியாக இருக்குது. ஏன் அவர் வரமாட்டேங்கிறாருன்னு ஒரு சின்ன யோசனை இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றிலாம் பெருசாக வரி பண்ணிக்கல, யோசித்து பார்த்துட்டு விட்டுட்டார். ஸோ அப்போ ஒன்று உணர்றாரு, லைஃப்பில் எல்லாமே வந்து கண்டினியூவாக ஒரே மாதிரி நடக்காதுங்கிறத வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு கற்றுக்கிறாரு. இந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், அந்த காற்று, நாய்ங்க விளையாடுறது, பசங்க அங்கே கிரிக்கெட் விளையாடுறது, ரோட்டில் நடந்து போகிற வயசானவங்க பொறுமையாக நடந்து போகிறது, பஸ்ஸு அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறது, வீட்டுக்கு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போகிறது, அந்த டீ போடுற விதத்தை பார்த்து அவர் வியக்கிறாரு.
இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணுறாரு. ஸோ இந்த கதை வந்துட்டு நான் ஏன் எதனால் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு அழகான நொடி இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட வந்துட்டு நான் ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு நினச்சிட்டு தான் பண்ணுறேன். ஸோ some stories do not move forward, they simply continue. This was one of them. This is Echo Before Dawn. Good night. மறுபடியும் உங்களை வேற ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். பாய்.